சபையார் அனைவருக்கும், விசேஷமா பெசப்பையா அவர்களுக்கும், அவர்களுக்கும், இந்த ஊழியத்திலே வாஞ்சியா இருக்கிறான ஒவ்வொருவருக்கும், இந்த உற்சாகமாய் ஆர்வமாய் வந்திருக்கான பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எங்கள் சிஎஸ்எம் ஊழியர்கள் சார்பாய், எங்கள் சிஎஸ்எம் ஊழியர்கள் சார்பாய் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொடுக்க ஜனங்கள் மிகுந்த பாக்கியவான்கள். பாவிலாய நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் தேவன் நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவன் இந்த சபையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சபையிலே தேவனை துதித்து மையப்படுத்தி ஆராதிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறபடினாலே இந்த எப்சிடாய் சபையும் சபை போதகரையும் இந்த ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நம்மை போல இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த அநேக ஆத்துமாக்களை தேவன் இந்த சபையில கூட்டு வந்து சேர்த்து அவர்கள் எல்லாரும் தேவனை துதித்து மையப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அதற்காய் இந்த சபைக்காய் இந்த ஊழியங்களுக்காய் பரலோகத்தின் தேவனுக்கு இயேசுவின் நாமத்திலே நம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான வாயை விரிவாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துகிற சமயத்துல நம்முடைய மனதுக்குள்ள இருக்கிறான மன கவலைகள், நம்முடைய மனதுக்குள்ள இருக்கிறான வேதனைகள், நம்ம மனதுக்குள்ள இருக்கிற நம்மளை அறியாமல் இருக்கிறான அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், இவையெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும். இல்லாட்டினா மனசுக்குள்ளே இருந்து நமக்கு கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே இருந்துட்டு அது கவலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், துன்பங்களை கொடுத்துட்டே இருக்கும், நெகட்டிவ் தாட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சபையில வந்து தேவனை துதித்து மயப்படுத்தி ஆராதிக்க சொல்றாங்க. அப்படி ஆராதிக்க சமயத்துல நம்முடைய மனதுக்குள்ளே, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே நம்மளை அறியாம இருக்கிறான பயம், கவலை, துக்கம், துயரம், துன்பங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், இவையெல்லாம் நம்ம விட்டு நீங்கி போறதுக்கு தான் நம்ம பிசப்பையார் சொன்னாங்க, நீங்க சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்க உள்ளத்துக்குள்ள கவலைகள் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க கவலையா இருக்க வேண்டாம், துன்பமா இருக்க வேண்டாம், துக்கமா இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல வந்து அப்படி உயர்த்தி தேவனை பயன்படுத்துற சமயத்துல தேவனை உயர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது. அவரை துதிக்க 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 உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகிறது. நம்முடைய தேவன் சொல்கிறாரு, என் நாமத்துல எதை கேட்டாலும் தரங்கிறாரு. அப்படியே நம்ம கவலைப்படணும். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12-13 எடுத்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிற பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நல்ல கவனமா கேட்டு பாருங்க பிரியவங்களே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருகிறேன். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேவைகள் எவ்வளவோ இருக்குது. அந்த தேவைகள் எல்லாம் பற்றி தேவன் சொல்றாரு, நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன். ஆனா என் மேல விசுவாசமா இருங்க, என் மீது நம்பிக்கையா இருங்க. தேவனை துதித்து பயன்படுத்தி ஆராதிக்கிற சமயத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குதான உங்கள் அபிவிசுவாசம் உங்களை விட்டு நீங்க. முதல்ல உங்கள் அபிவிசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்குது. பிரியமானவர்களே, அந்த தடையை நீக்குவதற்காக தான் நாங்கள் உங்களை பாடுங்க, துதிங்க, சோதரிங்க, மேம்படுத்துங்க, தேவனை ஆராதிங்க, அல்லேலூயா என்று சொல்லுங்க சொல்ற சமயத்துல உங்கள் மனதிலே, உங்கள் ஆவியிலே, ஆத்மாவிலே காணப்படுறதான இந்த அபிவிசுவாசங்கள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். அப்புறமேட்டு மனசு நல்லா தூய்மையான பிறகு, பரிசுத்தமான பிறகு தேவனிடத்தில் நீங்க எது கேட்டு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அது அப்படியே உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில பலிக்கும். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி ஆசீர்வாதமே எனக்கு ஆரோக்கியத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும். அதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன் என்று சொல்லி பார்ப்போம். அவருடைய தழும்புகளாலே நம்ம என்ன செய்யறோம்? குணமாகிறோம். அப்ப என்ன சொல்றாரு? என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக நான் உங்களுக்கு அதை செய்வேன். பிரியமானவர்களே, நம்ம பாருங்க ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்கிறோம்னு, நம்ம என்ன கேட்கிறோம்னு நினைச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சமூகத்துல இப்ப ஒவ்வொரு அர்த்தமும் ஆண்டவரே எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், கடனை கட்டணும், என் பிள்ளை படிக்கணும், கல்யாண காரியம் இருக்குது, காலேஜில் ஃபீஸ் கட்டணும், எனக்கு சுகவீனமா இருக்கு, பலவீனமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு இதாக இருக்குது, என் பிள்ளைகள் சுகவீனமா இருக்காங்க, பலவீனமா இருக்காங்க, அப்படிதானே கேட்போம். ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று சொல்றாரு பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன வேணுங்கிறத நீங்க எப்படி கேட்கணுங்கிறத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. யோவான்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இடத்துல நீங்க அன்பா இருந்தா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பிரியமானவர்களே, நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வாராம். பிதாவிடத்துல நமக்காக வேண்டிக் கொள்வாராம். என்ன, பரலோகத்தின் பிதாவே உங்களுடைய சமூகத்துல ஆலயத்துல துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறான என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வாராம். ஏனென்றால் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுங்க, உலக பிரகார பொருளாதார தேவைகளை சந்திங்க, சரீர ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் ஆண்டவரத்துல. ஆனா பிதாவிடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார் தெரியுங்களா பிரியமானவர்களே? நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன், அப்பொழுதுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆலய வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல வேண்டிக் கொள்வாரா, தேவனிடத்துல வேண்டிக் கொள்வாரா, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் தெரிகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் தெரிகிறார். ஆனா அவர் சொல்றார், பிரியமானவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் என்னிடத்திலே நினைப்பதற்கும் முன்பாகவே நான் உங்களுக்கு இந்த தேவைகளாவற்றை நான் சந்திக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தை பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 8 வாசி பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல 6 நீங்கள் செய்யாதீர்கள். 6 இருந்து கூட வாசிங்க. மத்தேயு 6:6. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி பாருங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்ங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாரா. நீங்க தனிப்பட்ட முறையில வீடுகள்ல இருக்கிற சமயத்துல எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லுங்க கேட்டீங்களா பிரியமானே? அஞ்ஞானிகளை போல அலப்பக்கூடாது. அலப்பாம கருத்தாய் கவனமாய் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னது தேவை என்பதை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியுமா என்னென்ன இந்த பிள்ளைகளுக்கு வேணும், நம்முடைய ஜனங்களுக்கு என்ன வேணும் என்பதை முன்னமே அறிந்து உங்களுக்கு நம்முடைய தேவன் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை சகலத்தையும் படைக்கும் போது பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்ம தேவனுக்கு முன்பாக கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லா மரங்களும் கனிகளும் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்ம படைக்கப்படாத மனிதனுக்கு இவையெல்லாம் தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து
பின்பு அவர் மனிதனை சிருஷ்டித்தார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம ஆப்பிள் கேட்டோமா, ஆரஞ்சு கேட்டோமா, சொல்லுங்க பழங்கள் கேட்டோமா? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்க? எல்லாவற்றையும் தேவன் நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். பயிர்களை பாருங்க, நெல்லுகளை பாருங்க, எத்தனை வகையான நெல், பழங்கள்ல எத்தனை வகையான பழங்கள், ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ், ஆரஞ்சு எத்தனை வெரைட்டிஸ். நம்மளாம் இது கேட்கறதுக்கு முன்னாடி, நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சிருஷ்டித்து இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்க, நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவர். நம்ம கேட்பதற்கு முன்னாடியே சிருஷ்டித்துக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் பிதாவிடத்துல இதை கேளுங்க. என்னத்தை உண்போ, என்னத்தை குடிப்போ, என்னத்தை உடுப்போ என்பது இந்த உலகபரமான பொருட்கள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அதே நாம பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கவனக்குறைவு, நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய பயம், நம்முடைய அறியாமை, இவைகளாலே இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா தேவ சமூகத்துல விசுவாசமா இருக்கிறவங்க, கவனமா இருக்கிறவங்க, கருத்தா இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க இந்த உலகபரமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு கருத்தாய் ஜெபிக்கிறோம், எவ்வளவு கருத்தாய் வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு கவனமா நம்ம ஜெபிக்கிறோம் என்று நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துதித்து மயப்படுத்தி ஆராதிக்கிற சமயத்துல மிகுந்த பயபக்தியோடு, அது உண்மையாகவும் விசுவாசத்தோடும் தேவனை நம்ம நினைக்கிற போது, துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது தேவன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கவனமாய் பெற்றுக்கொள்ளலாம். நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். சபையில தேவனை நம்ம எப்படி துதிக்கிறோம், வீட்டுல போய் தேவனத்துல எப்படி துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், ஆராதிக்கிறோம். இந்த உலகபரமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்னாடியே நான் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு திருமணமாகி 1 வருஷம் குழந்தை இல்லாததுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். அப்ப குழந்தை ஆண்டவர் எங்களுக்கு 1 வருஷம் இருந்த 1 வருஷம் தான், 10 வருஷம் 5 வருஷம் கிடையாது. அந்த 1 வருஷமே எங்களால பொறுக்க முடியல. நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபிக்கிற சமயத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ரெபேக்கா நான்சின்னு சொல்லி ஆண்டவர் அருமையான பெண் குழந்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, சாதாரண மனிதர்கள் நாம அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன கிருமி வேணும், அதுக்கு என்ன சோப்பு வேணும், அது பிறந்தோன்னா அது கேட்கணும், அதுக்கு சீனி தண்ணி வேணுமா, அது தேன் கொடுப்போமா, என்ன டவல் கொடுப்போம், என்ன ட்ரெஸ் கொடுப்போம், எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோமா இல்லைங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பொல்லாதவர்களை நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோமா இல்லையா? இல்லை அது பிறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுச்சான் வயிற்றுல இருக்குது, நான் வெளியே வரப்போறேன், எனக்கு சோப்பு வாங்கி வைங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி வைங்க, பவுடர்லாம் வாங்கி வைங்க, எனக்கு வெளிக்கிணத்துல தான் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டுச்சான். கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன செஞ்சு வச்சுக்கோம், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படா பிறக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கணும். அதே போலதான் நம்முடைய தேவன் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிறாரு, சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார். நான் நினைச்சேன், நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு என்னென்ன வேணுங்கிறத யோசனை பண்ணி வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பிறந்தோடனே தூக்கி கொஞ்சி அந்த குழந்தைக்கு புது துணிமணியை கொடுக்குது, டவலை கொடுக்குது, அதை சாப்பிடுறியா இதை சாப்பிடுறியான்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். சாதாரண மனிதர்களே நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உடனே அதெல்லாம் செய்யறோம். அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன வேணும்னு சொல்லி யோசனை பண்ணி வாங்கி கொடுக்குறோம். கேட்டீங்களா? நல்லா வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க அந்த பிள்ளைக்கு வெள்ளிக்குடி வாங்கி வைப்பாங்க, வெள்ளிக்கிழத்துல வாங்கி கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழத்துல சீனி தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா தேன் கொடுப்பாங்க, அதுக்கு நல்ல விதவிதமான ஆடை கொடுப்பாங்க. அந்த குழந்தை எது கேட்டுச்சா, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க கேட்டுச்சா, அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? அதே போலதான் நம்முடைய தேவன் நம் தேவனிடத்துல கேட்கறதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு இந்த உலகத்துல எத்தனை வகையான அரிசி, எத்தனை வகையான பழங்கள், எத்தனை வகையான மரங்கள், எத்தனை வகையான விலங்குகள், எவ்வளவு ஆடு மாடுகள், இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கவனம் குறைவா இருக்கிறோம், நம்ம விசுவாசமா இருக்கிறோம்.
நம்ம கருத்தா இல்லை, நம்ம அவைகளை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை நம்மளே நாம நிதானித்து பார்ப்போம். அதற்காக தான் இந்த சபையில வந்து தேவனை மயப்படுத்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க புத்திமான்களா இருங்க, கருத்தா இருங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்புணர்வா இருங்க, பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி தேவன் சபையிலே அவருடைய ஊழியக்காரர் மூலியமாய் போதவர் மூலியமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதை கவனமா நீங்க மனசுல ஏத்துக்கிட்டு அவரை துதித்து மயப்படுத்தி ஆராதித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் சொன்னார், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க பிரியமா, இன்னொரு இடத்துல கூட நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம். நம்முடைய தேவன் நல்லவர், நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் கொடுக்கிறவராக. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் பாருங்க, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளை வந்து எனக்கு அப்பம் கொடுங்கப்பா, எனக்கு பசிக்குதுன்னு கேட்டா நம்ம போய் கல்லை கொடுப்போமா? அப்ப ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும்னு வச்சுங்க, அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பான்னு சொல்லி விசுவாசிக்கணும்ல. வர சமயத்தில் அவர் நமக்கு தருவாரா தரமாட்டாரா, அவனுக்கு தான் கொடுப்பாரு இவனுக்கு தான் கொடுப்பாரு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயம் தருவார். பொல்லாதவர்களை நம்மளே நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற சமயத்துல கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சேட்டை பண்றாங்க, ஏதாவது சொல்ல பச்சு கேட்கறாங்க. இப்ப இங்க உட்காரணும்னா அங்க உட்காரணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா இன்னைக்கு நாளைக்கு லீவ் போடுறான். நம்ம பிள்ளைங்க ஏதாவது சொல்ல பச்சு கேட்கறாங்களா? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு அன்பு காட்டுறோம், அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு உதவி செய்யறோம். வாட்சி பாருங்க, ஆண்டவர் சொல்ற படிச்சியா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு கவனமா கொடுப்பீங்க. பொழுதுக்கு முட்டை கேட்கிற தேலை பிடிச்சி கொடுத்து பாருங்க வீட்டுல. உங்க பிள்ளைகளுக்கு பெரிய தொல்லையா இருக்கடா சொல்லி முட்டை கேட்கறதுக்கு ஒரு தேலை கொடுத்து பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு. ஆனா நம்ம கர்த்தர் பாருங்க, நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் நம்ம கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, நம்மள பொல்லாதவர்களாம், நீங்க பொல்லாதவங்க கெட்டவங்க, நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது பரமபிதாவானவர் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தமிழத்துல வேண்டுகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பரமபிதாவிட்ட நம்ம கேட்கிற சமயத்துல, ஆண்டவரத்துல நம்ம கேட்கிற சமயத்துல அவர் நமக்கு என்ன தராங்க? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். என்னிடத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு கேட்கிற சமயத்துல, உங்களுக்கு நீங்க கேட்கிற சமயத்துல நான் அரிசி பருப்பு பழங்கள் விலங்குகளை நான் படைக்கல, அதுக்கு முன்னாடியே படைச்சு உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கேட்டாதான் உங்களுக்கு கொடுப்பீங்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப என்ன கேட்கிற? பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டாதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே, நீங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க கேட்டாதான் கொடுப்பேன். ஜெபம் பண்ற சமயத்துல, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியால என்னை நிரப்புங்க, எனக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்புங்க. ஏன் பரிசுத்த ஆவியில் நிரப்புன்னு கேட்க சொல்றாரு? பிதாவிடத்துல பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க சொல்றாரு. வாட்சி பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாட்சி பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியை ஏன் கேட்கணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் வரும்போது பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்துல கேட்கிற சமயத்துல பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்ப பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகம் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் பூமியின் கடைசி பரியந்தம் என்ன கிடைச்சுவீங்களா? சாட்சிகளாய் இருப்பீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாய் வந்தா நீங்க பலன் அடைவீங்களா? அப்ப பரிசுத்தாய் வருவதற்கு முன்னாடி நீங்க பலவீனமா இருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்தாய் வருவதற்கு முன்னாடி நீங்க பலவீனமாகவும் சுகவீனமாகவும் இருக்கிறீங்களா? பரிசுத்தாய் வருவதற்கு முன்னாடி நீங்க அவிசுவாசிகளா இருக்கிறீங்களா? பரிசுத்தாய் வருவதற்கு முன்னாடி உங்கள் மனது, உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள் எல்லாம் பலவீனமா இருக்கிறது. அதனால நீங்க பரிசுத்தாவியை கேளுங்க. பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் பலன் அடைவீர்களா? எந்த விஷயத்துல? நல்ல காரியங்கள் செய்வதில் நீங்கள் பலனாக இருப்பீங்களா? நல்ல காரியங்களை யோசிக்கிறது,
பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரவில்லை என்றால் உங்கள் உள்ளமாகிய ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தாவின் வந்தால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிட்டு பாருங்க. உங்கள் சரீரம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிட்டு பாருங்க. வாட்சி பாருங்க, கலாத்தியர் 5:18. அப்படி ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வருவதற்கு முன்பாக, பரிசுத்தாவி உங்க உள்ளத்திலே வருவதற்கு முன்பாக உங்க உள்ளம் முழுவதும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்த வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாய் இருக்கின்றன. பாருங்க பிரியமானவர்களே, நீங்க வந்த மாமிசமான கிரியைகள் நீங்க பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரல என்றால், மாமிசத்தின் கிரியைகள் பொல்லாத குணங்கள் உங்கள் உள்ளத்துல இருக்காங்க. அந்த பொல்லாத குணங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருக்காங்க. அந்த பொல்லாத குணங்கள் என்னன்னு சொல்லி நீங்க பாருங்க. சொல்றாங்க, அவையாவன விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை. இங்க பாருங்க எத்தனை குணம் பாருங்க. அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள். இங்க விரோதம், வைராக்கியம், கோபம். இங்க பாருங்க, யார் யார் மனசுல வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்குது, சண்டைகள் இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கு, தர்க்கம் இருக்கு, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். பாருங்க, பொறாமை இருக்குதா, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் பாருங்க. இது எத்தனை குணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி குணங்கள் 18 குணம். இந்த பொல்லாத குணங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாது. நமக்குள்ள எரிச்சல் இருக்குது, போராம இருக்குது, கோபம் இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, தர்க்கம் பண்றோம், வைராக்கியம், அவரோட நான் பேசவே மாட்டேன், அவர் வீட்டு வாசல்ல கூட நான் அவர் செத்தாலும் போய் பார்க்க மாட்டேன், வைராக்கியம், வாக்குவாதம், அப்படி உற்சாக உறவு, நண்பர்களுக்குள்ள தர்க்கம், மார்க்க பேதங்கள், அந்த சபையை குறிச்சு இந்த சபையை குறிச்சு மார்க்க பேதங்கள். இந்த பொல்லாத எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல இருக்காது, நாம யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட இருக்குதா இந்த பொல்லாத குணங்கள்? நம்மளுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் தடையா இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவி வருகிற சமயத்துல இந்த பொல்லாத குணங்களை நம்ம விட்டு நீங்கி நம்முடைய மனசு பரிசுத்தமாய் ஒரு குழந்தை போல இருக்கும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பழிக்கும், தேவனுடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பழிக்கும். இதெல்லாம் சாத்தானுடைய குணங்கள். இந்த 18 குணங்களும் சாத்தானுடைய குணங்கள், பொல்லாத மனிதர்களுடைய குணங்கள். அது நமக்குள்ள இருக்காது பார்த்து அவையெல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும், வேதம் வச்சுக்கணும், வேதத்தையாவது கேட்கணும். அப்படி நீங்க உங்க உள்ளம் சுத்தமாயிருச்சுன்னா இறைவனுடைய தெய்வீக குணங்கள் உங்க உள்ளத்துல வர ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வீக குணங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள வர ஆரம்பிச்சுனாலே உங்க ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து பலிக்க ஆரம்பிச்சு. அந்த தெய்வீக குணங்கள் என்னன்னு சொல்லி பாருங்களேன். பார்த்து பாருங்க. அடுத்து ஆவியின் கனியோ, ஆவியின் கனினா பரிசுத்த ஆவியினுடைய கனிகள், தேவனுடைய குணங்கள் என்னன்னு பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும். சாந்தம், விசுவாசம், இவையெல்லாம் இந்த தெய்வீக குணங்கள்லாம் உங்களுக்கு வேணும் என்றால் இதை முதல்ல கேளுங்கன்னு சொல்றாரு. இந்த தெய்வீக குணத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எனக்கு சாந்தத்தை தாங்க, பொறுமையை தாங்க, விசுவாசத்தை தாங்க, இச்சை அடக்கத்தாங்க, நான் எல்லா இடத்துலையும் அன்பா பழகணும், பாசமா பழகணும், என்னை பார்த்தா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லணும், என்னை உற்சாக ஒரே நண்பர்கள் மத்தியில அவரை நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய கனிகளால என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிற சமயத்திலே அவன் போகையிலும் வரையிலும் பட்டணத்துக்குள்ளும் பட்டணத்துக்கு வெளியிலும் அவன் ஆசீர்வாதமா இருப்பானா. இந்த தெய்வீக குணங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம்னால் நம்ம வந்து எப்படி இருப்போம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 121 வாசி பாருங்க. நம்ம எப்படி இருப்போமா? எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கணும் பாடணும்ல. சங்கீதம் 121
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. நமக்கு எங்க ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட உட்கார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உனது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் நீ சேதப்படுத்துவதில்லை. பிரியமானவர்களே, எங்க பாருங்க, நீங்க இப்படி ஆண்டவருக்குள்ள வந்து இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி நீங்க போர் சமயத்துல வீட்டை விட்டு வெளியே போற சமயத்துல நீங்க நினைக்கணும், ஆண்டவரே நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்துக்கு வெளியிலும் ஆசீர்வதிப்பேன், பகல்ல வெயிலாயிலும் இரவு நிலவாயிலும் என்னை சேதப்படுத்தாது என்று நீங்கள் விசுவாசிக்கணும், அறிக்கப்பட வேண்டும். அதை சபையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, போதர் மூலியமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதை நீங்க மனதில வாங்கி வைத்து இந்த மாதிரி விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு நீங்க வாழ்கிற சமயத்துல ஆண்டோட சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருந்து பழிக்கும். தொடர்ச்சி வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்ன சொல்ற? எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். உன் போக்கை வரத்தை இது முதல் கொண்டு என்றைக்கும் என்ன செய்வாருங்க? காப்பார். அதை நீங்க விசுவாசிக்கணும்ல பிரியமானவர்களே. நீங்கள் அதை விசுவாசித்து மனதுக்குள்ளே நினைக்கணும்ல. மனதுக்குள்ளே அதை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மனதுக்குள்ள வாக்குவாதமும் தர்க்கமும் கவலையும் வம்பு வீம்பு சண்டைகளை மூர்க்கங்களையும் இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கவலை தானே பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவையில்லாமல் நினைத்து கவலைப்படுகிற சமயத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கெட்ட எண்ணங்களே தடையா இருக்குது, நம்முடைய அவிசுவாசமே தடையா இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க இறங்கி போற சமயத்துல ஆண்டவர் ரொம்ப எளிமையா வச்சுக்கிறாரு. வாயினால சொல்லுங்கிறார், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வரையிலும் ஆசீர்வதிப்பேன், பட்டணத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்துக்கு வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். பகல்ல வெயிலா இப்படி அடிக்குதே, இந்த வெயில் என்ன இப்படி வெயில் காலத்துல இருக்கிற காலத்துல வெயில் அடிக்குது அப்படி நீங்க நினைக்கிற சமயத்துல சூரியனை பார்த்து சொல்லணும், பகல்ல வெயிலாயில் இரவுல நிலவாயில் என்னை சேதப்படுத்த. அதை யுத்தத்தில் நீங்க விசுவாசிச்சு அறிக்கைப்படுகிற சமயத்துல அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்றார். அந்த விசுவாசத்தை தேவனுடைய தூதர்கள் கனம் பண்றாங்க. பிரியமானவர்களே, நாமே நிதானித்து பார்ப்போம். அந்த விசுவாசத்துல நம்ம வளர்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அந்த தெய்வீக குணத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒரே நாள் நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? வளரணும். ஒரு செடியை வைத்திருக்கிறோம், ஒரு செடியை வளர்க்கிறோம். அந்த செடியை வளர்க்குற சமயத்துல பார்த்தா பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறதுல வளரும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனா அந்த செடி என்ன செய்யும்? வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும். செடியெல்லாம் வளர்ந்து பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துற சமயத்துல இவர் ஒரு ஆள் செடி சீக்கிரமா நல்லா வளர்ந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு நிறைய ஊத்துல நிறைய வளர்ந்துருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் செடிக்கு ஒரு வடை தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அந்த செடி என்ன ஆகும் பிரியமானவர்களே? அழுகி போயிடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் இல்லைங்களா? நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா நல்லா இருக்கும். இந்த நான் மாப்பாளையத்துல ஒருத்தவங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்க சமயத்துல அவர் கார்னர் பாஸ்கர் அவர் பொண்ணுக்கு இருமல் காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாரு. இருமல் காய்ச்சலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அவங்க இந்த பொண்ணு ரொம்ப மெலிஞ்சிருக்குது, கொஞ்சம் நல்லா குண்டா வரணுங்க, நல்லா வரணும், அதுக்கு ஏதாவது டானிக்கு சத்து டானிக்கு இருந்தா கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவர் சத்து டானிக்கை வாங்கி அந்த இருமல் காய்ச்சல் மாத்திரம் குணம் பண்ண பிறகு இந்த சத்து டானிக்கையை நீங்கள் காலையில் ஒரு மூடி சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மூடி சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ராத்திரி ஒரு மூடி கொடுங்க. சரி அந்த வாங்கி அது ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த டானிக்கை. இந்த பொண்ணுக்கு டெய்லி 2 நேரம் 3 நேரம் ஒரு 3 நாள் கொடுத்தாரு. அப்புறமேட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சு, ஏமா இது கொஞ்சம் கொஞ்சமா நீ சாப்பிட்டு நீ எப்போ குணமாகுது? கொஞ்சமா சாப்பிட்டாலும் நீ தான் சாப்பிட போற, மொத்தமா சாப்பிட்டாலும் நீ தான் சாப்பிட போற, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்க சீக்கிரத்துல குணமாக நல்லா பெருசா குண்டா வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த டானிக்க அந்த அம்மா அது நிறைய ஊற்றி கொடுத்துச்சு.
நீ சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கொண்டாவா, அப்படி நல்லா ஒல்லியா இருந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த அம்மா செஞ்சு ஒரு முடிக்கு 3 முடியை காலையில் கொடுத்துச்சு, மத்தியானம் ஒரு 3 முடியை கொடுத்துச்சு, ராத்திரி ஒரு 3 முடியை கொடுத்துச்சு. அவ்வளோதான். மறுநாள் ஆச்சு எனக்கு பூரா புடுங்கு புடுங்கி எல்லாம் வயிற்றால போயிடுச்சு. ஐயோ அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன். ஐயோ என்னம்மா இப்படி ஆகி போச்சு, ஏதுங்க டாக்டர் நீங்க கொடுத்த டானிக்கே தானே நான் கொடுத்தேன், இப்படி ஆகி போச்சு, நான் எப்படி கொடுத்துச்சேன்னு நீங்க எப்படிமா கொடுத்தேன்னு. டாக்டர் நீங்க சொன்னீங்க நான் 2 மூடி சேர்த்து கொடுத்தா சீக்கிரத்தில் தேதி வருவான்னு சொல்லி 2 மூடியை சேர்த்து கொடுத்தேனே. 2 முடியை கொடுத்தேன், 3 நேரம் 3 முடியா கொடுத்தேன். 3 முடி தான் டாக்டர் கொடுத்தேன், நான் ஒரு பாட்டிலே கொடுக்கலாம்னு நினைச்சேன், 3 முடி தான் கொடுத்தேன் அந்த அம்மா. அப்ப டாக்டர் சொன்னது அந்த அம்மா கருத்தா கேட்கல, கவனமா கேட்கல, கேட்டீங்களா? அப்புறம் என்னாச்சு, வயிற்றால போய் கடைசியில புள்ள ரொம்ப மெலிஞ்சு போய் வாயில ஊத்த வேண்டியதுக்கு டாக்டர் கையில ட்ரிப் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. 3 நாள் பெட்ல இருந்து குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியது ஆயிடுச்சு. யோசனை பண்ணி பாருங்க, குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியது ஆயிடுச்சு. அது போல பிரியமானவர்களே, நம்ம என்ன சொல்ல, தேவனுடைய வசனத்தை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு 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 படிச்சு படிச்சு மனசுல தியானம் பண்ணி நம்முடைய உள்ளமாக அழுக்க நீக்கணும். நம்முடைய உள்ளத்துக்குள்ள இவ்வளவு கெட்ட எண்ணங்களுக்கு அதெல்லாம் நீக்கணும். கெட்ட எண்ணங்கள்லாம் நீக்கி பரிசுத்தமா வைத்து பரிசுத்தாவினர் எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த நமக்குள்ள வர சமயத்துல நமக்குள்ள அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும், நம்ம சொல்றதெல்லாம் பலிக்குமா, நம்ம சொல்றதெல்லாம் பலிக்கும், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தாவினர் இருக்கிறாரு, நம்முடைய உள்ளத்துக்குள்ள தெய்வீகமான குணங்கள் இருக்கு. நம்ம போதவரையா சொன்னாரு, எதை கேட்டாலும் உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. அப்படி தெய்வீகமா நீங்க மாறுங்க. நீங்க நாங்க எங்கள் வாழ்க்கையிலே நாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் கடைபிடித்து போதவரே நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தானே, உங்களை போல நாங்களும் மனிதர்கள் தானே, உங்களை போல எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம். நாங்க அதை கவனமா கருத்தா படிச்சு 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 தியானிச்சு நாங்க எங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்த பிறகு எங்களை போல மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய முடியாய், அவர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாய். ஆண்டவர் சொன்ன, நீ நல்லா ஆயிட்டல்ல, ஒரு உற்ற நண்பர்களா இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லு, அவங்களை கூப்பிட்டு சொல்லு, அவங்களிடத்துல அன்பு கொண்டு இதை சொல்லுங்கிறதுனாலதான் நாங்க ஆண்டவரோட சேர்ந்த மாதிரி சபையை கூப்பிட்டு வைத்து பிரியமானவர்களே உங்களுக்கு இந்த விஷயங்களை இந்த கருத்துக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் சமயத்துல நீங்கள் பலனடைவீர்கள். கவலையா இருக்கிற நீங்க கவலையை மறந்துடுவீங்க, கோபம் இருக்கிற நீங்க கோபத்தை மறந்துடுவீங்க, வாக்குவாத தர்க்கம்லாம் இந்த மாதிரி வீட்டுல போய் பண்ண மாட்டீங்க, உங்க உற்சாக நண்பர்கள் பண்ண மாட்டீங்க. நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபிக்கிற சமயத்துல உங்க வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கிற சமயத்துல தேவ ஆவியர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற சமயத்துல தேவன் ஒன்று பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அதை விட்டு நீங்க கவலைப்பட்டு கோவப்பட்டு வருத்தப்பட்டு அவிசுவாசம் பயமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க ஆவீங்க. உங்களுக்கு எண்ணம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை. அப்ப தேவனிடத்துல நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கு பரிசுத்தாவில உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உள்ள பரிசுத்தமா இருந்தா தேவனிடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து பள்ளிக்கும். அந்த ஆசீர்வாதம் மேல இருந்து வருது. யாக்கோபு 1:5-1:17 வாசிச்சு பாருங்க, முடிக்க பாருங்க. அப்ப நீங்க உங்கள் உள்ளமாகிய பாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்க தலைமையில வந்து பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு 1:5-1:17 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாவருக்கு எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் நம்முடைய தேவன். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவன் வந்து யாரையுமே கடிந்து கொள்வது கிடையாது. நம்ம தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நம்ம தவறுகள் செய்தா ஆண்டவரத்துல போய் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை கவனக்குறைவினால இந்த தவறு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டா தேவன் மன்னிக்கிறார். அப்படி மன்னிக்கிற சமயத்துல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகுது. அப்படி பரிசுத்தமான சமயத்துல இறைவன் எடுத்துட்டு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். இப்ப பிசப்பையா உங்களுக்கு சொல்லிட்டு பரிசுத்தமாகுன்னு சொன்னா என்ன பரிசுத்தமாகுது, எப்படி பரிசுத்தமாகுன்னு நினைக்கலாம். என்ன பரிசுத்தமானது? உங்கள் உள்ளம் கெட்ட எண்ணங்களால் நிறைந்திருந்தால் அதை அப்புறப்படுத்துங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கிறதுக்கு அது தடையா இருக்குது. நம்முடைய உற்சாக உறவு நண்பர்களும் தடை கிடையாது. முதல்ல நம்முடைய கெட்ட எண்ணமே நமக்கு தடையா இருக்குது. நம்முடைய கெட்ட எண்ணங்களே அவிசுவாச பயமே நமக்கு எதிரியா இருக்குது.
அப்ப சம்பூர்ணமாய் கொடுக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது. 17வது வாட்சி பாருங்க, யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், அப்ப நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா, அந்த நன்மையான ஈவும் பூர்ணமான வரங்களை நம்மிடத்துல வந்து பலிப்பதற்கு நம்முடைய பாவமே நமக்கு தடையா இருக்கிறோம். அப்ப இந்த நன்மையான ஈவுகள் பூர்ணமான வரங்களால ஏன்னா என்னை நிரப்பணும் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதே போலதான் நீங்க யாக்கோபுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரத்துல 12 வாசிச்சு பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருகிறார் பிரியமானவர்களே. சோதிக்கப்படுற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பிரியமானவர்களே, நம்ம நிதானித்து பாப்பா. நாம கஷ்டப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம், நமக்கு துன்பம் துயரம் வருதுன்னா தேவனால வர்றது கிடையாது. நான் தேவனால சோதிக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை பொல்லாங்கினால சோதிக்கிறவரே அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய சுய இச்சையினாலே, நம்முடைய பாவங்களாலே, நம்முடைய துன்மார்க்கமான குணங்களாலே நம்ம சோதிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பெருப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பெருப்பிக்கும். பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்திலே மரணம், சரீர ஆரோக்கியத்திலே மரணம், நம்ம குடும்ப சந்தோஷம் சமாதானமா இருக்கிறதுல மரணம், அதாவது துன்பம். அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பொல்லாத எண்ணங்கள் இச்சைகள். ஆனபடி நாளை பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாங்க. அவர்களுக்கு பரிசுத்தாவியான தருவார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணும். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை தொடர்ந்து இந்த வேலையிலே பரிசுத்தாவியை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆனா நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை இது எங்களுக்கு வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே எங்களுடைய துக்கங்களே தடையா இருக்குது, எங்களை கவலைகளே தடையா இருக்குது, எங்களை அவிசுவாசமும் பயமும் கோபங்களே தடையா இருக்கு. அவை எல்லாவற்றையும் நீக்கப்படும்படியாய் பரிசுத்தாவினால எங்களை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த சிந்தனையோடு உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான நாங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாருக்கும் அந்த ஜெப ஆவிலே, துதியின் ஆவிலே, ஆராதனை ஆவிலே, விண்ணப்பத்தின் ஆவினாலே, விசுவாசத்தின் ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. இந்த 8 மாதமாய் அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி வந்ததுக்காய் உங்க கொடான கோடி கோடி சோதனத்தையும் நன்றி எடுக்கிறோம். இந்த 8 மாதமாய் எங்களுக்கு ஆண்டவரே, எங்க மனைவி பிள்ளைகளுக்கு, எங்க உற்ற உறவினர்களுக்கு நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்ததுக்காய் நன்றி. எங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. வருகிற புதிய மாதத்தை ஆண்டவரே, 9வது மாதத்தை உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் கையின் பிரயாசங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் ராஜா. உண்மை ஆராதிக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் எங்கள் கண்களை எடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தீர்க்காயுசு கொடுத்தாங்க. வருகிற மாதத்தில் எங்கள் குடும்ப தேவைகளை சந்திக்க முடியாது, பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது. உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் சம்பளத்தின் குறைவெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. விசேஷமா பரிசுத்தாவுடைய வல்லமையினால நிரப்புங்க. அவருடைய வரங்களால கனிகளால எங்களை நிரப்புங்க. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய கர்த்தாவே, கிருபை செய்யும். எங்கள் சபையை ஆசீர்வாதம், எங்கள் ஊழியர்களை ஆசீர்வாதுங்க. இந்த அநேகரை நாங்கள் கூட்டி வந்து சேர்த்து அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரே தேவன் என்று மேம்படுத்தி ஆராதித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று சாட்சியாய் வாழ எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யும். எங்கள் குடும்பத்திலே எங்கள் உற்றாவரை நண்பர்கள் எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியாம இருக்குது. அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காய், எங்கள் உற்றாவருடைய நண்பர்களுடைய ரட்சிப்புக்காய் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் பட்டணத்தில் இந்த வீதிகளில் அநேகர் ரட்சிக்கப்படுகிற கர்த்தாவே, அவர்களெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து உங்களை ஆராதித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க கர்த்தாவே, கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்திலே மன்றாடுகிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே.